மறந்துடுறது. பெரிவா சர்வ வல்லமை புரிஞ்ச மகாபிரபு, ஈசன், சர்வேஸ்வரன் எப்படி வேணாலும் சொல்லலாம். மகாபிரபு பரபிரம்ம சுரூபி. அதனால நம்ம அவளை சாதாரணமா நினைச்சுன்னு அங்க போய் இருந்துடக்கூடாது. மகாபிரபு சர்வஜன் நினைச்சுன்னு அங்க போயிருக்கும். அவட்ட வேண்ட போது அவளுக்கு எல்லாம் தெரியும். நம்ம என்ன பண்ணணும், நமக்கு மனசு உருகி அவட்ட கேட்கணும். அந்த உருகி கேட்டுட்டோம்னா நிச்சயமா பெரியவா அனுகிரகம் பண்ணி விடுறா. மனது உருவணும், அங்க போய் நீ பெரியவாட்ட உண்மை கேட்க வேணாம். நேரம் 2 நிமிடம் நின்று பெரியவாட தியானத்தை பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டா உனக்கு காரியம் ஜெயமாயிரு. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். பிரத்யட்ச பரமேஸ்வரனாவா நினைச்ச மாத்திரத்தை நெருப்பு நீ ஏதாவது நினைச்சுட்டு போய் எங்கேயாவது தப்பு தண்டா பண்ணிட்டேன்னா அங்கேயே உனக்கு பலன் கிடைச்சிடும். அடுத்த விட்டது ரொம்ப ஜாக்கிரதை. அவா ஒண்ணும் நினைக்க மாட்டா. அவா எல்லாம் எங்க பார்த்தாலும் வெறும் பிரம்மமா பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே தெரியுது. கெடுதல் நல்லது ஒண்ணுதான் செய்ய தெரியும். அனுகிரக தொழில் ஒன்றை தவிர்த்து வேற ஒண்ணுமே தெரியாது. பெரியவாளுக்கு அனுகிரகம் ஒண்ணுதான் பண்ணுவா. வேற ஒண்ணும் தெரியாது. அதனால அவட்ட நம்ம போய் 2 நிமிடம் மனச உரிமைப்பாடு பண்ணிட்டு அவளை தியானம் பண்ணினா நமக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைக்கும். சத்தியம், உண்மை. அதனால எல்லாரும் அருள்மழை பெய்யணும். லோகத்தில் எல்லாரும் சுபீஷமா இருக்கணும். எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வேண்டிட்டு 2 நிமிடம் பரிவார தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் பிரார்த்தனை ஆரம்பிப்போம். அபார கருணாமூர்த்தியா இருக்கிற பிரிவா, மங்களமூர்த்தியா இருக்கிற பிரிவா, காருண்யமூர்த்தியா இருக்கிற பிரிவா, அருணாச்சலேஸ்வரரா இருக்கிற பிரிவா, நடராஜமூர்த்தியா இருக்கிற பிரிவா, ஏகாம்பரேஸ்வரரா இருக்கிற பிரிவா, காலஸ்தீஸ்வரரா இருக்கிற பிரிவா, ஜம்புகேஸ்வரரா இருக்கிற பிரிவா, சர்வஜன், சர்வவியாபி, எங்கும் நிறைஞ்சிருக்கிற பரபிரம்ம ஸ்வரூபி இந்த மகாபிரபுவை நம்ம தியானம் பண்ணா நமக்கு எது வேணுமோ அதெல்லாம் தானே கொண்டு விடுறது. தீவிரமான ஒரே கட்டுப்பாடான ஒரு தியானம் நம்மகிட்ட இருக்கணும். அடிக்கடி அவ தியானம் பண்ணிட்டே இருந்தா நம்மளுக்கு மங்களகரமான காரியங்கள்